வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட பொரியல் தான். நான் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பேஜ் வந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம மெயின் பேஜுக்கு போவோம். இப்போ வந்து நான் வந்து கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், இது பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து தக்காளி வந்து நான் ஒன்று போட போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து நான் கடுகு அப்புறம் உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டு தான் நான் தாளிக்க போகிறேன். கடுகு உளுந்து பருப்பு மசாலா என்னென்ன வேணுமென்னா நம்மளுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட போகிறேன். அப்புறம் இது சீரகத்தூள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் இந்த சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிளகாய் தூளும் போட்டு நம்ம அதை வந்து இந்த பொரியல் செய்ய போகிறோம். இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. கடுகு பொரிஞ்சோன்னே வந்து நம்ம உளுந்த பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுந்த பருப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்று அடுத்தது வெங்காயம் போட போகிறோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணையும் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கியிருக்குது. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்த போகிறோம். இப்போ தக்காளி நல்லா மசியல் வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் அந்த மிளகாய் தூள் எல்லாம் அந்த தூள் ஐட்டெல்லாம் சேர்த்த போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பொடியெல்லாம் போட போகிறோம். இப்போ இது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், குமின் தூள், அப்புறம் வந்து கொரியாண்டர் தூள் வந்து சேர்த்திக்கிறோம். இது வந்து கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதை வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம காய்கறி போட சேர்த்த போகிறோம். இப்போ காயெல்லாம் சேர்த்து இப்போ ஹாட் வாட்டர் விட்டு இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு மீடியம் சிம்மில் வந்து போட்டு வேக வைக்கணும். கத்திரிக்காய் உடனே வெந்துடும். கொஞ்சம் பொட்டேட்டோ வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா வேகும். அது வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும். இப்போ ஒரு மூடி வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி, இது தேங்காய், துருவன தேங்காய், கொத்தமல்லியும் போட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போ தேங்காயும் கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்குது. தண்ணி சுண்டோன்னு நம்ம இறக்கிற வேண்டியது தான். தேங்காய் வந்து தண்ணி உறிஞ்சிடும், நம்ம இறக்கிற வேண்டியது தான். அதுக்கப்புறம் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பேஜ் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து சமையலுக்கு வந்து புதுசு, சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.